வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3 2025 ஆடி 18. ஆடி 18காண்டி நம்ம மதுரையில் மேலூரில் இருக்கக்கூடிய கள்ளழகர் அந்த கோயிலுக்கும் 18ஆம் படி கருப்பு அவரை பார்க்குறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். பயங்கர கும்பல். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக்கு, கார்ஸு அங்கே இங்கே ஃபுல்லாக பயங்கர க்ரௌடு. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ராணியன் கோட்டை வாயில் வழியாக அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனோம்னா உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த கள்ளழகர் அவரோட நுழைவாயில் அந்த 18ஆம் படி கருப்பு. நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்க கூட்டம், ரொம்ப அதிகமான கூட்டங்கள். இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் நண்பர்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. 18ஆம் படி கருப்பு அங்கே வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு. கருப்பண்ண சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வர சனிக்கிழமை இந்த கதவை திறக்கிறாங்க அப்படின்னாங்க. மாலை 5 மணி போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக கேட்டுக்கோங்க, வெப்சைட்லலாம் செக் பண்ணிட்டு. நான் கிளியர் ஐடியா யாருக்குமே தெரிலங்க. 18ஆம் படி கருப்பு அப்படியே இந்த கும்பலில் அடித்து பிடிச்சி உள்ளே போய் அங்கே அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாலையை வாங்கி கொடுத்துட்டு, மாலையை சாத்திட்டு, ஐயாட்டேருந்து ஒரு சந்தனத்தை வாங்கிட்டு, நீ தான்ப்பா இந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்தாச்சு. அப்படியே வெளில வந்தோன்னா, வெளில வந்து பார்த்திங்கன்னா இதான் கோபுர தரிசனம். எல்லா மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே இங்கே கிடா வெட்டு, பொங்கல் வைக்கிறாங்க ஆப்போசிட்டில். பார்த்திங்களா, பொங்கல் வச்சு எல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணாங்க. 18ஆம் படி கருப்பு எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டணும். இதை முடிச்சுட்டு அப்படியே கள்ளழகரை போய் பார்க்கலான்னு போட்டோம் உள்ள. இதுதான் அந்த 18ஆம் படி கருப்புலேருந்து பின்னாடி இருக்க நுழைவாயில் இப்படி தான் இருக்கும். சைடு க்ளோஸில் இருக்கும். இதுதான் மதுரை கள்ளழகர் திருக்கோயில். இது கல்யாண மண்டபம் ஆச்சுல. இது சைடில் போனோம்னா உள்ள சாமி பார்க்கலாம். ஏதோ ஒரு கல்யாணம் இருந்து அப்படியே பார்த்துட்டு சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு தோசையை வாங்கியாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட திருவிழா 31